ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் அன்பின் வார்த்தையாய் ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இணைச்சட்டத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை, பாகமம் 33:7. எனக்கு அருமையானவர்களே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், என்றுமுள்ள தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எனக்கு அருமையானவர்களே, ஆதாரமும் அடைக்கலமாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். அடைக்கலம் என்று சொன்னால் அவரே தஞ்சம். அடைக்கலம் என்று சொன்னால் அவர் விட்டு அவர் வழி இல்லை. அடைக்கலம் என்று சொன்னால் அவர் தான் எனக்கு செய்யணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையே அந்த தெய்வத்தை நம்புங்கள். அவர் அநாதி தேவன், அகிலத்தையும் உண்டாக்கின தேவன். அவர் விதமாக சொல்கிறார். அவரை குறித்து மோசே சொல்கிறார். இதை சொல்லும் பொழுது 120 வயசு மோசைக்கு. 40 ஆண்டுகள் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர். 80வது வயதிலே அழைத்தவர். 120வது வயதிலே அவர் பேசுகிறார். மோசே பேசுகிறார். தேவ மனிதனாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம், அவரது நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். சத்துருக்களுக்கு விரோதமாய் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். எத்தனை புயல்கள், எத்தனை வெள்ளங்கள், எத்தனை நோய்கள், எத்தனை கொடிய கொரோனாக்கள் வந்தாலும், எத்தனை பெரிய விபத்து வந்தாலும் அதிலும் அவர் அடைக்கலமாய், அவர் ஆதரவாக இருப்பார். கலங்காதீர்கள் எனக்கு அருமையானவர்களே, கவலைப்படாதீர்கள். உங்கள் பிரச்சனை, வியாதி, வேதனை எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். சில இடங்களில் தான் மனிதர்கள் உதவி செய்ய முடியும். சில இடங்களிலே ஆண்டவர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். வேறு ஒரு மனிதரும் உதவி செய்ய முடியாது. ஆம் எனக்கு அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே தமிழகத்திலே பெரும் புயல், பெரும் மழை வந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கடற்கரை பகுதியிலிருந்து, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரி இரவு 3 மணி இருக்கும், அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கதறினார்கள். என்னவென்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவர், என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரன் 3 பேரும் இந்த மரத்தில் போனாங்க, இந்த ஃபைபரில் போனாங்க, கரை திரும்பவில்லை. காலையிலே போனாங்க, இதுவரை வரலை. இன்றைக்கி படகே போகலை, ஆனால் இன்றைக்கி வரலான்னு சொல்லி எல்லா கடற்கரை பகுதியும் தேடுகிறார்கள் சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் அவர்களுக்கு சொன்னேன், அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பா. அவரது புயங்களே உங்கள் கணவருக்கும் தம்பிக்கும் ஆதாரமாக இருக்கும். அவர் உயிரோடு கூட வருவார்கள். நம்புங்கள் எனக்கு அருமையானவர்களே, நம்புங்கள் எனக்கு அருமையான சகோதரி என்று சொல்லி அந்த அதிகாலை வேளையில் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தோம். மறுநாள் காலை வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஜனங்களோடு, அந்த குழுவோடு இருந்து நாங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் பதில் சொன்னார்கள், அலைபேசியிலே பதில் சொன்னார்கள். அவர்கள் இன்னும் ஒரு ஊரிலே அற்புதமாய் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கார்கள். மணப்பாட்டு ஊரிலே அவர்கள் தொலைந்தவர்கள் வீரபாண்டிய பட்டணத்திலே அவர்கள் உயிரோடு வந்தார்கள். நல்ல முறையில் இருக்கிறான்னு சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் அடைக்கலமாய், உலகம் கைவிட்டாலும் அவர் ஆதாரமாய், அவரிருந்து உங்களை அவரது நித்திய ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் பாதுகாக்கிற தேவன், உன்னதமானவர் மறைவு இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொன்னவர் உங்களுக்காக தேவதூதனை அனுப்புவார். உங்களுக்காக அவருடைய வான்படைகளை அனுப்புவார். தேவ சேனை உங்கள் குடும்பங்களையும் குடியிருப்பை மூடும், உங்கள் கையின் பியாசங்களை மூடும். அவரே உங்களுக்கு வெளிப்படுவார். அந்த அநாதி தேவன், என்றுமுள்ள தேவன், உயிரோடு இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட உங்களை அர்ப்பணிங்கள். இன்றைக்கு விசுவாசியாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற, மற்றவர்களுக்கு சொல்கிற ஒரு சீசனாய், ஒரு ஊழியனாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அவரது அடைக்கலத்தில் வந்திருக்கிற நீங்கள், அவரது ஆதரவில் வந்திருக்கிற நீங்கள், அன்றைக்கு மோசே சொன்னபோது அதற்கு ஏற்றுக்கொண்ட போது யோசுவாவை ஆண்டவர் எழுப்பினார். உங்களையும் ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஜெபிப்போமா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, நேரே அடைக்கலம் என்று சொல்லி, நேரே ஆதரவு என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையை கொடுத்துறேன். இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் அடைக்கல பட்டணமாய், அலங்கமாய், ஆசீர்வாதமாய் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார்ன்னு சொல்லிடுறேன். கம்பீரத்தோடு அறுக்க கிருபைதார். பாரத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள அற்புதத்தை செய்யும். எனக்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விசாரித்து நேரே அடைக்கலமாக இருக்க என்பதை உறுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமே. ஆமே. God bless you.